இந்த சஜித் பிரேமதாச ஒரு பெரிய ஒரு ஆய்வு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுவதற்காக ஒன்று இப்போ சிங்கப்பூருக்கு போய்க்கிறார். அவர் போனதில் பிரச்சனை இல்லை. அவரோடு லக்ஷ்மண் பொன்சேகா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் தான் சஜித்தினுடைய என்ன சொல்கிறது, அவர் தான் எல்லாம், அவர் தான் இந்த அரசியல் கொடுக்குற மாதிரி தான் பேசப்படுது. அவரோடு தான் போய்க்கிறார். ஆனால் நான் கேள்விப்பட்டது போல் அவர் எஸ்ஜேபி யுஎன்பியும் சேர போகிறாங்க, அதுக்கான ஒரு டீல் மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டு அடுத்த கழகம் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே சேருவதான கதை ஒன்று போய்கொண்டு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற வகையில் வந்து இப்போ வந்திருக்கிற ஆட்சிக்கு வந்திருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களை ஒரு இடதுசாரிகளாக முன்னிறுத்தி அரசியல் செய்தவங்க. இவ்வளோ காலமும் வந்து அதுக்கு ஆப்போசிட்டான வலதுசாரிய தத்துவங்களோடு தாங்கள் திறந்த பொருளாதார கொள்கையோடு அரசியல் செய்கிறவங்களாக தங்களை காட்டிக்கொண்டவங்க தான் வந்து ஐக்கிய தேசிய கட்சியினர் தெளிவாக காட்டிக்கொண்டவங்க. ஸோ அதில் இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு கட்சி தான் வந்து ஐக்கிய மக்கள் சக்தி, சஜித் பிரேமதாஸ். அப்போ அவங்களுடைய பிரிவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து கொள்கை சார்ந்த பிரிவு இல்லை. கனகாலமாக ரணில் விக்ரமசிங்க அந்த தலைமை கதிரையை தாரார் இல்லைங்கிற ஒரு பிரச்சனையில தான் வந்து அதனால தான் பிரிஞ்சது, அவங்க பிரிஞ்சு போனாங்க. இப்போ என்ன சிச்சுவேஷன் வந்துட்டால் வந்து அவங்க தங்களுக்குள்ள அடிபட்டு போனதில் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய மாதிரியான ஆட்சி முறையுமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்குதுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அவங்க யோசிக்கிறாங்க வந்து நாங்கள் இப்படி பிரிஞ்சு அரசியல் செஞ்ச என்ன செய்யலாதே, எங்களால் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியலை வந்து மீறி ஒரு பலம் வாய்ந்த அரசியல் செய்ய முடியாதுங்கிறதால இணைஞ்சு அரசியல் செய்வோம்ங்கிற ஒரு முடிவுக்கு வாராங்க. அதுவும் ஒரு கட்டாய சூழ்நிலை சார்ந்த ஒரு விடயமான ஒரு கட்டத்துக்கு வந்து விட்டது. நான் நினைக்கிறேன் எதிர்வரும் நாட்களில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிந்த பாடு மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் மொட்டு கட்சியை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள், எப்படியோ இஎன்பி எஸ்டிஎம்ஐ சேருவார்கள் என்று நினைக்கிறேன் நான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மொட்டு கட்சியினுடைய லைன், பொலிட்டிக்கல் லைன் வந்து டிஃப்ரெண்ட். அவங்க தனியாக தான் பயணிப்பார்கள். நாமளே எதிர்க்கட்சி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க நாமலை தான் முன்னிறுத்துறாங்க. இதை வந்து அனுப்பிச்சிட சொல்லி நாமல் வந்து இந்தியாவினுடைய குடியரசு தினத்துக்கு தனக்கு அழைப்பு கிடைத்ததாகவும் அங்கே போய் தான் இந்திய மக்களோடு உரையாற்றுற அளவுக்கு தான் ஒரு பெரிய ராஜதந்திரத்தை கொண்ட ஒரு தலைவர் என்ற மாதிரியான போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணினார். இல்லை அதில் நான் ஏன் அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வரேன்டால், இதை நம்பி சஜித் பிரேமதாசனுடைய கட்சியில் இருக்கிற அடுத்த கட்ட இளம் அரசியல்வாதிகள் பிரசாத் ஸ்ரீவர்தன, கிரியல்ல முன்னாள் அமைச்சருடைய மகள் சமிந்திராணி கிரியல்ல அப்படி என்று சொல்லி சஜித்தினுடைய கட்சியாக்களும் அது கூட போய் நம்பி போய் அங்கே ஈவெண்ட் அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணி அவங்களும் வந்து இது நாமல்ல ஒரு பெரிய ஒரு ஆளை நினைச்சு தான் இந்திய குடியரசு தின விழாவுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைச்சிட்டாங்க. பாராட்டி கூட பேசியிருந்தார் அமில பிரசாத் பாராட்டி. ஜோக் என்னென்றால் இந்திய குடியரசு தின விழா மெயினாக நடக்குது வந்து டெல்லியில். அது பாரத ஒரு கல்லூரி மோடி தலைமையில் நடந்தது. அதுக்கு முக்கியமான ராஜேந்திரி யூரோப் யூனியன் என்ன சொல்ற லீடர்ஸும் அங்கே வந்திருந்தாங்க. இது அங்கிருந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற ஒரு காலிங்க இன்ஸ்டியூட் ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. அதை இவங்க இப்படி போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணாங்க. கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ரேயில் எஸ்ஜிபியினுடைய இளம் பாராளுமன்ற உறுப்பினர் நம்பி போய் மாட்டிருக்கிறார்கள். இப்போ எனக்கு விளங்கலை. இப்போ நீங்கள் கனெக்ஷன் இல்லைங்க, ஆனால் இப்படி ஒரு கனெக்ஷன் ஒன்றும் இருக்கு. ஆனால் எனக்கு விளங்குறது போல சஜித் பிரேமதாசை எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் நாமல் எதிர்கட்சி தான் ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிறத அவர் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த உகைகூட பேரணியிலும் அதைத்தான் சொல்லுகிறது. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் இதை காட்டுற ட்ரை பண்ண தேவையில்லை. அங்கே காலிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு முக்கியமான நபர் வந்து இவங்களை இந்த டீமை இந்த பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸ் டீமை வந்து மீட் பண்ண நேரத்தில் ஒப்போசிஷன் லீடர் நாமல் ராஜபக்ஷ தான் அவர் சமூக வலைதளத்தில் எழுதியிருக்கார். அப்போ என்ன நடக்குது என்றால் இங்கே இன்னொரு போட்டியும் போய் கொண்டிருக்கு. யார் உண்மையான ஒப்போசிஷன் லீடர்? அது சஜித் பிரேமதாசவா நாமல் ராஜபக்ஷவா? ஒரு போட்டி போகும் சமூகத்தில் அது போய் நினைக்கிறோம்.